சப்பாத்தி பூரிக்கு ஒரு சைடிஷ் என்னென்னு பார்க்கலாமா? சோயா உருளைக்கிழங்கு கிரேவி தான். சுடுதண்ணியில் கல்லுப்பு போட்டு இந்த சோயாவும் கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்குங்க. ஒரு 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்குங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த சோயா உருளைக்கிழங்கு போட்டு 2 நிமிஷம் வறுத்து எடுத்து வச்சுக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 1 பிரிஞ்சி இலை போட்டு நல்லா வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டு 2 தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன் போட்டு நல்லா கலந்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு 1 டம்ளர் போல் தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாசம் போகிற அளவு கொதிக்க வச்சுக்குங்க. மூடி போட்டு கொதிக்க வச்சுக்குங்க. பச்சை வாசம் போயிடுச்சு. நம்ம இந்த உருளைக்கிழங்கு சோயாவும் போட்டு நல்லா கலந்துட்டு 1 டம்ளர் போல் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால நான் உப்பு போட்டுக்கிட்டேன். ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தால் சூப்பரான உருளைக்கிழங்கு சோயா கிரேவி ரெடி. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.